பாஸ்ட் பத்தி எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை. நான் சொல்லி there is no use. I didn't want to look like a victim. ஓகே நம்ம ரிலேஷன்ஷிப்காக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தீங்களா? நல்ல ப்ராஜெக்ட் வந்தேன்னா ஐ கேன் கம் அண்ட் டூ ஃபார் ஃபியூ டேஸ் அண்ட் அது ஓகே சொன்னாங்க. பட் ஐ டென்ட் நோ இட் வாஸ் ஆல் கைண்ட் ஆஃப் எ ட்ராப். எமோஷனல் அபியூஸ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படிங்கிறது நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் என்னை பற்றி சொல்லும். ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நான் அதை ஒத்துக்கிட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதாவது என்ன ஏதாவது ஒரு விஷயம் பண்ண செய்ய வைக்கிறதுக்காக என் மேலே ஒரு குறை கண்டுபிடிக்கும். ஒரு லெவலுக்கு மேலே நிம்மதிக்காக நான் வந்து ஓகே சொல்ல ஆரம்பிச்சேன். அவங்களோட இன்செக்யூரிட்டிக்கு என்னை ஒரு இதாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணி இந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணு, அவங்கள அன்ஃபாலோ பண்ணி இவங்கள அன்ஃபாலோ பண்ணி. ஒருவேளை திருப்பி பிக் பாஸ்க்கு கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் செகண்ட் லவ் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் நோ பட் ஐ ஸ்டில். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. தங்கம் விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. ஹாய் டன், எப்படி இருக்கீங்க? ஹாய், சாரி உங்க பேர் தெரியல. பரத். பரத் ஓகே சொன்னீங்க. ஹாய் பரத், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you so much for being here. Thank you for having me. Yes, of course second love. ப்ரோமோ வரப்போ எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருந்தது, என்ன இது புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் யூஸ்வலி வந்து ஒரு ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போகிறதுன்றது ஒரு மாதிரி டேஞ்சர் ஜோன். ஏன்னா என்ன இருக்க போதுன்றது நமக்கு தெரியாது. பட் செகண்ட் தேர்ட் போகிறப்ப நம்ம பார்த்துட்டு போய்க்கலாம். பட் செகண்ட் லவ் அப்படின்னு போகிறப்ப அஃப்கோர்ஸ் இட்ஸ் சம் செகண்ட் சான்ஸ், இட்ஸ் மோர் லைக் டேட்டிங் இஷ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஹேட் சம் ஐடியா. ஸோ பிஃபோர் தட் ஒரு ஷோவாக நடக்க போகிறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷனாக பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும். ஸோ வாட் வாஸ் தட் இன் யோர் மைண்ட் அபவுட் த ஷோ? ஃபர்ஸ்ட் அவங்க கால் பண்ணும்போது நான் இமிடியேட் நோ ரியாலிட்டி ஷோ ஐயோ இல்லை அப்படின்னு. பிகாஸ் எனக்கும் தெரிஞ்ச ரியாலிட்டி ஷோ வச்சு தானே நம்ம கம்பேர் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணாங்க. இல்லைங்க, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சண்டே அந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் பியூர் லவ், ஒரு ஃபீல் குட் ஷோவாக இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ கூட இதுக்கு நம்ம போய் என்ன சேனலில் போய் உட்காந்து லவ் பண்ணணும் அந்த மாதிரி தோணுச்சு. தென் நான் வந்து இருந்த ஒரு மென்டல் ஸ்டேட்டில் ஐ வாண்டட் டு சேலஞ்ச் மை செல்ஃப் டு டூ சம்திங் போல்டு. ஏன்னா ரொம்ப நாளாக நான் வந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு மாதிரி இருந்தேன் நான். ஸோ இது ஓகே, ஏதாவது ஃபன்னாக சேலஞ்சிங்காக பண்ணுவோம், என்ன நானே புஷ் பண்ணணும், என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியில் தள்ளணும்னு எனக்கு இருந்தது. ஸோ ரியாலிட்டி ஷோ தான் அதுக்கு பெஸ்ட். அதை விட ரிஸ்கியான ஒரு இது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, எஸ்பெஷலி ஃபார் அன் ஆர்டிஸ்ட். ஸோ சரி என்னதான் நடக்குன்னு பண்ணி பார்ப்போன்னு போனேன். யா ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த செட் ஆஃப் செகண்ட் லவ் எப்படி இருந்தது? ஒரு புரிதலோட வந்திருப்பீங்க, நினச்சது இருந்ததா? யா நான் ரொம்ப பயப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி லைக் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி. ஆனால் அவ்வளோ கஷ்டம் எல்லாம் இல்லை. ஐ மீன் இட் வாஸ் ஆக்சுவலி த டீம் பிளான் ஃபார் அ ஃபீல் குட் ஷோ தான். ஆனால் அங்கேயும் இப்போது லைக் 12 people ஆர் தேர், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டு, டிஃப்ரெண்ட் எய்மில் வந்திருப்பாங்க. நம்ம ஒன்றுமே தெரியாமல் போயிருக்கோம், ஒவ்வொருத்தங்க ஸ்ட்ராட்டஜியோடு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. பட் ஐ திங்க் ஓவரால் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நான் என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட தங்குறேன். நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் கூட போய் அப்படி இருந்ததில்லை. ஸோ எனக்கு ஐ லேர்ன்ட் அ லாட், ஐ லாஃப்ட் அ லாட் அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் ஃபவுண்ட் மை செல்ஃப் அகெயின். நான் என்னவா இருக்கேன் மென்டலி, அந்த ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்தது. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இதுக்கு முன்னாடி. ஐ கைண்ட் ஆஃப் வாண்டட் டு செக் வேர் ஐ ஆம், யூனோ, லைக் அந்த மென்டலி. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே ஓகே. ஸோ பொதுவாக ஒருத்தங்க ஒரு செகண்ட் லைஃப்குள்ளே போகிறாங்க அப்படின்னா they'll try to hide something from that. அண்ட் சில முக்கியமான விஷயங்கள் வந்து அதை நம்ம பற்றி பேச வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் அபவுட் தட் அப்படின்றப்பாங்க. ஸோ உங்களுடைய அந்த சூட் கேஸில் இருக்க அபியூஸ் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட தான் யூ கேம் இன். ஸோ யூ வாண்டட் டு ஸ்பீக் அபவுட் தட், அதை நீங்கள் மறைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கல. அது வந்து எனக்கு இந்த ஷோக்கு வர்றப்போ இந்த இன்டென்ஷன் இருந்ததா, ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் தட்? நோ, ஆக்சுவலி நான் அப்போவே சொன்னேன் நான் என்னோடய பாஸ்ட்டை பற்றி எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா அது நான் சொல்லி தெர் இஸ் நோ யூஸ். அதாவது அந்த பிளாட்ஃபார்மில் நான் வந்து ஐ டென்ட் வாண்ட் டு லுக் லைக் எ விக்டிம் பிகாஸ் ஐ சர்வைவ்டு தட். பட் எஸ், டு அன் எக்ஸ்டென்ட் அஸ் எ உமன் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் சர்டன் திங்ஸ் டு அதர் உமன். பிகாஸ் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, எனக்கு அதை சொல்லி தரதுக்கு யாரும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம எல்லார் லைஃப்லையும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்லதோ கெட்டதோ. அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம இன்னும் பெட்டராக பர்சன் ஆகணும். அதுதான் நம்ம லைஃபோட எய்ம் எல்லாருக்கும் நினைக்கிறேன்.
ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த விஷயங்கள் ஆஸ் எ உமன் ஐ ரியலி வாண்ட் டு ஷேர். பட் அங்கே எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு இதில் இருந்தேன். பட் ஒரு சில நிமிஷத்துல நம்ம வல்னரபிள் ஆகிடுவோம். ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு டேக் இருக்குன்னெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ மற்றவங்கள பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருந்து எனக்கு என்ன வரப்போகுதுன்னு. அப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சூட்கேஸ் கொண்டு வரப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாது. சூட்கேஸ் அந்த ஸ்போர்ட்டுக்கு போனப்போ தான் தரேன், இது தள்ளிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி சூட்கேஸ் தள்ளிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் உங்கள் சூட்கேஸுக்கு முன்னாடி ஒரு டேக் இருக்குன்னு சொன்னப்போ தான் என்னோட டேக் இருக்கா அப்படின்னா அப்படி என்னோட அந்த ஸ்போர்ட்டில் அந்த நிமிஷம் தான் என்னை அதை ஃப்ளிப் பண்ண வச்சாங்க. ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒரு டர்மோயில் வந்துருச்சு உள்ளுக்குள்ளே அப்படியே. பிகாஸ் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட், ஐ வாஸ் நாட் ரெடி. நான் முன்னாடி போகிறது கேரவால் உட்காந்துருப்போம், என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாது, நீ எதுவும் சொல்லக்கூடாது, நீ அழக்கூடாது, எது வந்தாலும் அழக்கூடாது அப்படி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த வேர்ட் பார்த்தோன்னே ஐ ப்ராக் டவுன். கொஞ்சம் ஒரு 10 minutes எடுத்தேன்னு நினைக்கிறேன் டு கலெக்ட் மை செல்ஃப் பேக். பட் ரிமெம்பர் வாஸ் ஸோ பேஷண்ட். அண்ட் அவங்களும் அந்த வேர்ட் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேஸ் பார்க்க எனக்கு இன்னும் அழ வந்தது. ஐ ஃபெல்ட் லைக் ஐயோ எல்லாரும் என்னை பற்றி ஒரு மாதிரி நினைப்பாங்க. டு ஃபீல் லைக் எ விக்டிம் இஸ் நாட் அ கிரேட் திங். ஆமாம். யா, ஸோ ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு ஏதோ சொன்னேன், அதுதான் எனக்கு. ஸோ ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில் யூ ஹேட் கான் த்ரூ அ லாட். ஸோ அந்த ஒரு ஃபேஸில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ படத்தை விட்டுட்டு போயின்ற சூழ்நிலை வந்தப்போ வேர் யூ ஓகே வித் தட்? அது ஓகே நம்ம ரிலேஷன்ஷிப்காக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தீங்களா? ஆக்சுவலி நடிக்கணுன்றது எனக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கிற ஆசை. எனக்கு அது நீங்கள் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஆமாம். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே ட்ராமா ஸ்டோரி எழுதி அதை டைரக்ட் பண்ணி அவார்டு வாங்கி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான். இப்போ என்னை நடிக்க சொன்னேன், நான் தூங்காமல் சாப்பிடாம பண்ணிட்டே இருக்கல என்னால். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயம். அது நிப்பாட்ட யாரும் சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் கூட சொல்லலை. பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் எ டோட்டலி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். அப்போ கூட எனக்கு இந்த ஆசை இருக்கும்போது யாரும் நோ சொல்லலை. ஓகே ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி இன் மை லைஃப் வில் கம் அண்ட் சே திஸ். அது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. பட் அவங்க கொஞ்சம் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணேன்னா, யூ கேனாட் பி இன் இந்தியா ஃபார் லாங் அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாங்க என்கிட்ட. ஸோ அண்ட் ஐ எம் ஆல்சோ பர்சன், இஃப் ஐ லவ் சம்படி ஐ வாண்ட் டு பி வித் தம். எனக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் உடன்பாடில்லை. ஸோ நானும் நினச்சேன், ஓகே லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஐ கான்ட் பி தட் ஆக்டிவ். பட் தென் நான் அப்போ கேட்டேன், ஓகே எனக்கு நல்ல ப்ராஜெக்ட் வந்தேன்னா ஐ கேன் கம் அண்ட் டூ ஃபார் ஃபியூ டேஸ் அண்ட் அது ஓகே சொன்னாங்க. பட் ஐ டென்ட் நோ இட் வாஸ் ஆல் கைண்ட் ஆஃப் எ ட்ராப். ஸோ அதுக்கப்புறம் நான் சோஷியல் மீடியா கூட யூஸ் பண்ணுறது அவங்க ஒத்துக்கலை. என்னை அதுவும் டீஆக்டிவேட் பண்ண சொல்லி ஃபார் அரவுண்ட் 2.5 years 3 years ஐ டென்ட் யூஸ் எனி சோஷியல் மீடியா. நோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கட் பண்ணிட்டாங்க. வீட்டில் மட்டும்தான் பேச முடியும். ஒரு மாதிரி ஒரு ஜெயிலில் போட்ட மாதிரி. And you were out of country. Yeah, and I had no friends there. நான் இவங்க கூட சண்டை போட்டு ரொம்ப நாள் பேச மாட்டாங்க. ஸோ அந்த வீட்டில் இப்போ நீங்கள் ஜெர்மனி வந்தால் தான் தெரியும், இட்ஸ் ஆல்ரெடி கைண்ட் ஆஃப் எ சேட் கண்ட்ரி. இட்ஸ் டிஃபிகல்ட் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ எம் நாட் ஒர்க்கிங் இனிஷியலி. ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் டு மீட் எனி ஒன். ஸோ அந்த வீட்டிலே தான் இருப்பேன், பேச மாட்டேன். நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். இவங்க சண்டை போட்டேன்னா வீட்டிலும் பேச மாட்டேன் நான். அப்புறம் இது சொல்லி வீட்டில் எதுக்கு டென்ஷன் கொடுக்கணும்னு ஒரு வீக்ஸ் மந்த்ஸ் நான் எந்த ஒரு ஹியூமன் பீயிங் கூட பேசாமல் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 monthsக்கு அப்புறம் எப்போது ஃபோன் எடுத்து பேசும்போது எனக்கு வார்த்தை வரல. ஐ ஹவ் லிட்டரலி பீன் தட் லைக் ஏதோ ஒரு ஐலண்டில் போய் ஐசோலேட் ஆனால் எந்த மாதிரி இருக்கும். எனக்கு அலை வந்தது ஒரு நாளைக்கு. ரேண்டமாக என்னோட ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. ஸோ அவள் கூப்பிட்ட உடனே எனக்கு வார்த்தை வரல. நான் அழுதுட்டு அவள் கேட்குறேன் ஏண்டி அழறேன். பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் த்ரூ. எனக்கு I cried because I'm speaking to a human being after so long and எனக்கு அந்த வார்த்தை வரலன்றது அப்போ தான் நான் உணர்ந்தேன். ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. பட் ஐ கேம் அவுட் ஆஃப் இட். You got out of everything. Correct. யூஸ்வலி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் இருக்கும். லைக் இட்ஸ் லைக் அ ஹீலிங் பீரியட் ஆர் இட்ஸ் மோர் லைக் அ பிளேஸ் வேர் வில் ட்ரை டு ரீகனெக்ட் ஆர் ரீபாண்ட் ஆர் சம்திங். Where you ever felt ஒரு ரிலேஷன்ஷிப் ரீசைக்கிள் மாதிரி, லைக் கோயிங் பேக் டு த சேம் ட்ராக் ஆர் அதே மாதிரியான மக்கள் திருப்பி வர்றதுக்கான ஒரு ஜோன் இருந்ததா? எனக்கு பர்சனலாக கேட்குறேன் இல்லை பர்சனலி
ஐ திங்க் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் நமக்கு ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்போட ஒரு பேகேஜ் இருக்கும் இல்லையா? நம்ம அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் போகும்போது கொஞ்சம் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். எனக்கு அது இருக்கான்னு கேட்டேன்னா அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இப்போ முன்னாடியெல்லாம் எனக்கு ரெட் ஃப்ளாக் என்னன்னு தெரியாது. ஏன்னா நான் என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் பார்த்ததே கிடையாது. பசங்கன்னா சீட் பண்ணக்கூடாது, இன்னும் அதுதான் ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட் எனக்கு இருந்தது. மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியவும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எனக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தது, என்ன நடக்குதுன்னே புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறேன்னா எனக்கு தெரியும் எது சரி எது தப்பு, எது நான் ஓகே சொல்லலாம், எது நான் அட்ஜஸ்ட் பண்ணலை, எதுக்கு நான் இனிஷியலாகவே நோ சொல்லணும். அந்த ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு எனக்கு இப்போ தெரியும். பட் ஐ திங்க் தட்ஸ் a குட் திங். இப்போ நான் என்னோட ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் அதை கற்றுக்கிட்டு ஐ எம் ட்ரைங் டு பி பெட்டர் பர்சன். ஸோ அது நான் ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்து மறுபடியும் அது அடுத்த ரிலேஷன்ஷிப் ரூயின் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக இருக்குது. ஸோ இனிஷியலி லாங் பேக் வந்து ஒரு அப்யூஸ்ன்ற விஷயத்தை யாருமே பேசலை. அது வந்து பீங் அ பார்ட் ஆஃப் ஃபேமிலி. அது மென்னுனா இப்படி தான், உமன்னா இப்படி தான் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி நிறைய பேர் வந்தாங்க, சில விஷயங்கள் மாற்றினாங்க. அண்ட் தென் ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறது இருந்தது. பட் உங்கள் விஷயத்தில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எமோஷனல் அப்யூஸ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படிங்கிறது, விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் நிறைய பேர் அதை சொன்னால் இதில் என்ன இருக்குது அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு ஜோன், பட் சம்திங் வெரி மச் பிக்கர். ஸோ அந்த ஒரு விஷயம் எவ்வளோ உங்களுடைய ஃபிசிக்கல் வாழ்க்கையை பாதிச்சுது? ரொம்பவே பாதிச்சுதுங்க. நீங்க சொன்ன ஒரு கரெக்டான விஷயம் என்னன்னா, நம்ம பேசிக்கிறதுல நானே சொன்னேன், எனக்கு புரியல அபியூஸ் இப்படி இருக்கு ஒரு விஷயம். இது அபியூஸ்ன்றது உங்களுக்கு இது அபியூஸ்ன்னு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஏன்டா எனக்கு இப்படி தப்பு சொல்லிட்டே இருக்கேன், ஏன் இப்படி அள வச்சுட்டே இருக்கேன், ஏன் தேவையில்லாம என்னென்னமோ பேசுறேன், எனக்கு அப்படிதான் இருந்தது, ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல, அவங்க ட்ராமாவும் என்ன அவங்க அப்படி இருந்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. கடைசியில் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு. அதுதான் அந்த இமோஷனல் அபியூஸ். எப்படின்னா அவங்க சொல்கிற விஷயம் நம்ம ஒத்துக்கணும், நம்ம அது இது பண்ணக்கூடாது. ஆமாம், யூ காண்ட் ஆர்கியூ, யூ காண்ட் சேவ் பீஸ். இப்போ அவங்க நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் என்னை பற்றி சொல்லும், ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நான் அதை ஒத்துக்கிட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஆமாங்க நீங்கள் சொன்னது சரி, என்னை மன்னிச்சிடுங்க, அதுக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கணும். அந்த பனிஷ்மெண்ட்டு தான் இந்த அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இனிமேல் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது என்னை ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வைக்கிறதுக்காக என் மேலே ஒரு குறை கண்டுபிடிக்கும். அது இல்லாத குறை கண்டுபிடிக்கும். எக்ஸிஸ்டிங் இதுனா நம்ம புரிஞ்சுக்கலாம், இது நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ தப்பாக பேசுவேன். அப்போ அந்த ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு நிம்மதிக்காக நான் வந்து ஓகே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லாம் அழுது முடியலன்னு தூங்காமல் இருப்பேன் நான். ஃபார் டேஸ் ஐ வுடன்ட் ஸ்லீப், ஐ காண்ட் ஈட். ஒரு மாதிரி இருக்கும். அந்த நீங்கள் கேட்டீங்கல்ல அது ஃபிசிக்கலாக எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு. ஐ புட் ஆன் அரௌண்ட் 25 kgs இன் ஃபியூ இயர்ஸ். சாப்பிடாம நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் அவ்வளோ குண்டானதே கிடையாது. நான் நினைப்பேன், எனக்கு புரியவே இல்லை வெயிட் போடுறேன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே ஏதாவது பண்ணால் தானே தெரியும் வெயிட் போடுறேன் இல்லையான்னு. ஒரு லெவலுக்கு மேலே போட்ட ட்ரெஸ் எல்லாம் டைட்டாக ஆக ஆரம்பிச்சப்போ தான் ஐ வென்ட் டு டாக்டர். தென் ஐ புட் ஆன் ஸோ மச் வெயிட். ஐ ஹேட் சம் ஹெல்த் கண்டிஷன்ஸ். திடீர்னு ஒரு வித்தின் 1 year ஐ வாஸ் லைக் ஷாக்கிங். ஷி ஆஸ்க்ட் மீ, என்ன லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்கா, பிகாஸ் யுவர் பிளட் ஒர்க்ஸ் ஆர் நார்மல் பட் யூ ஹாவ் திஸ் கண்டிஷன், இட் கம்ஸ் தென் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி. ஸோ தென் எஸ் ஆப்வியஸ்லி பிகாஸ் ஐம் நாட் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங். ஷி செட் ப்ளீஸ் சந்தோஷமாக இருங்க, அது போதும், சரியாயிடுவேன் அப்படின்னு. எப்படி சந்தோஷமாக இருக்குது? நான் வீட்டில் வந்து சொல்கிறேன் எனக்கு இப்படி இருக்குது, நான் அழுறேன், இது சீரியஸ்ன்னு சொல்கிறேன், ஸ்டேஜ் 3ன்னு சொல்கிறேன், பயமாக இருக்குது, கொஞ்சம் பாருங்கள், எனக்கு இனிமேல் அழ வேணாம் ப்ளீஸ். அப்போது நான் என்னோடய ஹெல்த்துக்காக நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இதனால தான் பிரச்சனை வருது. இன்னும் இன்ஸ்டாகிராம், ஏன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணி அவங்களோட இன்செக்யூரிட்டிக்கு என்னை ஒரு இதாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணி, இந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணு, அவங்கள அன்ஃபாலோ பண்ணு, இவங்கள அன்ஃபாலோ பண்ணு, அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒன்றா செஞ்சுட்டே இருக்கும். இந்த லெவலுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம்னால தான் அத்தனை பிரச்சனையும் வருது, அது க்ளோஸ் பண்ணிவிடு. ஸோ நான் ஓகேங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால தான் அவ்வளோ பிரச்சனை வருது, எல்லோரும் ப்ளாக் பண்ணிவிடு, நம்பர் கொடுக்காது யாருக்கும், புது நம்பர் எடுத்துகிட்டு அப்படி ஒன்றுனா ஓகே சொல்லிட்டே இருக்கு. ஆனால் ஐம் நாட் ஹாப்பி. எனக்கு நான் வேறு எங்கேயும் ஹாப்பினஸ் தேடக்கூடாது, நான் அந்த வீட்டில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் எனக்கு யாரும் பேசுறது கூட இல்லை. இப்போ இவங்க பண்ணுறதை பற்றி நான் இனிஷியலி நான் என் வீட்டில் பேசினேன் 1-2 தடவை, அப்புறம் 1-2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்சல்ட்டிங்காக இருந்தது. தட் அவங்க இமேஜ் நான் ரூயின் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு ஏன் வழி நான் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அவங்க ஏதாவது சொன்னேன்னா எனக்கு என்ன பண்ண முடியும், வேறு அந்த ஊரில் யாருமே இல்லை பார்க்குறது கூட. ஸோ அதுவும் பண்ணக்கூடாது நாங்கள். ஸோ பேசிக்கலி என்னை வந்துட்டு
ஒரு 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 ஷெல்லுக்குள்ளே போட்டு இதுதான் இப்படி தான் இருக்கணும்னு அப்படியே கட்டாயமாக இருந்தாங்க. நானும் நிறைய பொறுத்துக்கிட்டேன் பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு சேவ் த ரிலேஷன்ஷிப். நான் பர்சனலி எப்படின்னா இப்போ நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னா ஐ வில் ஸ்டார்ட் திங்கிங் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. ஐ won't say you're a bad person and dismiss you. I will like ஓகே அவங்கள புரிஞ்சு நடந்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். அது யோசிச்சு நான் எனக்கே ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். எது உங்களுடைய பிரேக்கிங் பாயிண்டா இருந்தது? இது போதும், இதுக்கு மேல நம்மளால வந்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் எங்க நடந்தது? ஃபைனலாக வெளில வர பிரேக்கிங் பாயிண்ட் என்னென்னா, நான் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி மொத்தமாகவே மாறிட்டேன். எனக்கு என்னையே அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் மாறிட்டேன். அது பண்ணக்கூடாது எல்லாமே செஞ்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் புது புது க்ரியேட்டிவாக இஷ்யூஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சு போச்சு நான் இல்லை தப்பு. பிகாஸ் ஹீ மேட் மீ இனிஷியலி பிலீவ் தட் ஐ ஆம் ராங். ஸோ ஒரு பாயிண்ட் மேலே ஐ அண்டர்ஸ்டுட் நான் எந்த தப்பும் பண்ணல, இவங்க தான் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். அவங்க சிரிக்க சொன்னால் சிரிக்கணும், அவங்க உட்கார சொன்னால் உட்காரணும், அவங்க சொன்ன மாதிரி உட்காரணும். ரொம்பவே எல்லாமே பண்ணிட்டேன். தான் அண்டர்ஸ்டுட் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆல்சோ மை ஹெல்த், எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது அங்கே. தென் ஐ சோ மை ஹெல்த் இஸ் டிக்ளைனிங். அதில் கொஞ்சம் கூட ஒரு நான் சத்து போனால் கூட பரவாயில்ல மாதிரி இருந்ததோட அப்புறம் இவருக்கு கூட இருந்து அழுது சாகிறதுக்கு வீட்டில் போய் அழாமல் சாகலான்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அதுதான் பாயிண்ட். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை மாறுறதுக்கு. ஸோ நான் மாறினா இவர் மாறுவாருன்னு நினச்சிட்டு இருந்தேன்ல, அது எனக்கு அந்த உண்மை புரிஞ்சு போயிடுச்சு. எஸ், புரியுது. கட் பண்ணி இப்போது செகண்டில் வர்றப்போ உங்களுக்கு அசிம்க்கு ஒரு சின்ன கிளாஷ் இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபீல் பண்ணிங்களா நம்மளுடைய லைஃப் திருப்பி ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கே ஏதோ ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி? பிகாஸ் ஏன்னா அந்த கான்வர்சேஷன் பார்த்தப்ப எனக்கு அப்படிதான் இருந்தது. ஒருத்தர் அந்த வாழ்க்கை திருப்பியும் நடக்கிற மாதிரியான ஒரு ஜோன் தெரியறனால தான் அது இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எஸ், அதுதான் நான் சொன்னேன். நான் தெளிவாயிட்டேன்னு நான் புரிஞ்சது இந்த ஷோ போனதுக்கு அப்புறம் தான். பிகாஸ் நவ் ஐ கேன் see red flags. Now I can, I'm not talking about him as a human being. Maybe he's a good friend. As a partner எனக்கு செட் ஆகாது. பிகாஸ் இதுதான் நான் தாண்டி வந்தேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஆள் கூட போனால் என்ன நடக்கும்னு தெரியும். இது ஒரு 5 years முன்னாடி இருந்த இதுன்னா அசிம் கூட கனெக்ட் ஆகிருப்பேன். ஏன்னா எனக்கு புரியுது அவர் ரொம்ப வலியில் இருக்குது, அவர் அப்படி பிஹேவ் பண்ணேன்னா அவருக்கு ஒரு ட்ராமா இருந்திருக்கு. நான் போய் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவேன். பேபி இப்படி பண்ணாத, நீ இப்படி நடந்துக்கோ இப்படி நடந்துக்கோ. யூனோ ஐ டிட் திஸ் ஆல் இன் மை ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப். ஐ நோ நம்மளால யாரையும் மாற்ற முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் நம்ம மாறுறது. நம்ம லைக் வி ஷுட் ஜஸ்ட் டேக் அவர் லீவ். யா, ஆனால் இதெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல. ஆமாம், திஸ் ஐ ஷுட் டூ, திஸ் ஐ ஷுடன்ட் நெவர் டூ அப்படின்ற மாதிரி. அதில் அந்த நெவர் டூஸ்லாம் என்னென்னது? நெவர் டாலரேட்ன்றது டிஸ்ரெஸ்பெக்ட். எனக்கு என்னோட ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில் மரியாதையே கொடுக்கல. வெளியில் காமிக்கிறதுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்தேன்னா இல்லைன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட போனேன்னா அவ்வளோ பாசமாக என்கிட்ட பிஹேவ் பண்ணுவேன். எனக்கு அவர் மேலே லவ் வந்துடும். ஐயோ இவர் எவ்வளோ பாசமாக இருக்குது. எனக்கு வீட்டுக்கு போனேன்னா வேறு ஃபேஸு, எனக்கு ஒரு மாதிரி எனக்கு மெண்டல் ஆகிற மாதிரி இருந்தது, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நவ் ஐ நோ. ஒரு தடவை இப்போ முன்னாடியெல்லாம் நிறைய சான்சஸ் கொடுப்பேன். ஓகே, நீ என்ன ஒரு தடவை தப்பாக பேசிட்டியா, பரவாயில்ல மன்னிச்சிடுவேன். நீ கோவத்தில் பேசிட்டேன், அதனால பேசிட்டேன், இதனால பேசிட்டேன்னு நிறைய இனிமேல் யாராக இருந்தாலும் ஒரு தடவை என்னை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தினேன்னா அவ்வளோதான், கட். ஸோ அதை நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஸோ ஒரு ட்ரபிள்சமான லைஃப் விட்டு வெளியே வந்துட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் ஓகே இனிமேல் நம்ம தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தோன்னா வாட் இஸ் தட் ஒன் திங் யூ டிட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை என்னென்ன பண்ணீங்க? இதெல்லாம் உங்களை ஈஸ் பண்ணுறதுக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்குமான விஷயங்கள். நான் அப்படி ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ பெரிய ட்ரான்சிஷன் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் நான் இது இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் நான் உணர்ந்த ஒரு மொமெண்ட் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாருக்கிட்டேயும் பேசலை, யாருக்கிட்டையும் பழகலை. இதெல்லாம் முடிஞ்சு இதுலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் ஐ மெட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். கேஷுவலாக போய் மீட் பண்ணேன். வி ஹேட் சம் ஜூஸ். ஐ எம் டிரைவிங் பேக் ஹோம். எனக்கு அழ வந்துருச்சு. நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் அழுதுட்டு இருக்கேன். அந்த டியர்ஸ் வந்து ஹாப்பி டியர்ஸ். எனக்கு யூனோ அந்த இது என்னால் ஒரு ஃபியூ இயர்ஸாக யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது. அப்படியே தெரியாமல் யாரையாவது ரோட்டில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நான் பிளான் பண்ணி தான் அவங்க வர சொன்னேன். அப்படி பின்னாடி ஐயோ ரொம்ப ஒரு மாதிரி இமேஜினரி சிச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுவா. So I felt that relief. Oh my God, it's normal to just go out and come back. So எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்கோட லைஃப் இருக்கு இல்லையா, நான் என்னால் ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியுது. யாரும் பயப்பட வேணாம். இப்போ நான் இந்த மாதிரி மூச்சு எடுத்தேன்னா யாராவது என்னை திட்டுவாங்களான்னு பயப்பட வேணாம். உண்மையிலேயே நான் அப்படி மூச்சு எடுத்ததுக்கு என்ன திட்டி இருக்கு. ஒரு நாளைக்கு நான் வெளில போகிறேன்,
டக்கு டக்குன்னு குளிச்சு வெளில போய் அங்கே ரொம்ப கோல்டாக இருக்கும் கண்ட்ரி. நம்ம ஹாட் வாட்டரில் குளிச்சு ஜாக்கெட் போட்டு பஃப் ஜாக்கெட் போட்டு அப்படியே கோல்டு போனாலும் உள்ளே ஸ்வெட் ஆகிட்டு இருக்கும் ஒரு மாதிரி. ஏன்னா ஸோ அந்த மாதிரி பாடி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆக டைம் ஆகும்ல. ஸோ அப்போ வந்து நைஸ் ப்ரீஸ் வந்தது. ஐ வாஸ் லைக் வாவ் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் ஐ ஃபீல் நைஸ். அதுக்கு என்கிட்ட 2 வாரம் சண்டை போட்டான். நீ யாரை காமிக்கிறதுக்கு அந்த வாவ் சொன்னேன். அந்த அந்த காட்டில் யாருமே இல்லைங்க. அது இருட்டான ஒரு டைம். ஒரு மனுஷன் ஒரு நாய்க்குட்டி கூட அங்கே இல்லை. புரியுதுங்களா? என்ன எனக்கு புரியவே இல்லை. மூச்சு வாவ் ஸோ நைஸ்னு சொன்னது ஒரு தப்பு. So yes, I'm able to breathe easy now. Yeah, அவ்வளவுதான். I just wanted to just want to breathe. I think just want to breathe. ஆமா, just normally இருந்தா போதும். எனக்கு அப்படி பெரிய இது விட்ட உடனே எனக்கு அப்படியே நான் போய் இது பண்ணுவேன் அது பண்ண எனக்கு அந்த டார்கெட் எதுவுமே இல்லை. அழாம இருக்கணும் அவ்வளவுதான். புரியுது. ஸோ தொடர்ந்து இவ்வளவு விஷயங்கள் தாண்டி திருப்பியும் நீங்க சினிமாக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு ஃபேஸ் எப்படி இருந்தது? பிகாஸ் திருப்பியும் யூ ஹாவ் டு ரீஸ்டார்ட் எவ்ரிதிங். அந்த மக்கள் மறந்துருப்பாங்க. திருப்பியும் நம்ம அந்த விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் ரொம்ப கஷ்டம். அதாவது ஃபார் அன் ஆர்டிஸ்ட் இட்ஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட். இப்போ நீங்கள் ஒரு கார்பரேட் ஜாப் பண்ணுறேன்னா நீங்கள் ஓகே பிரேக் எடுத்தாலும் திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் திருப்பி வரலாம். இங்கே தான் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டரே இல்லை இண்டஸ்ட்ரியில். ஓகே பழசாயிட்டேன்றதை தவிர ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே பார்க்க மாட்டாங்க. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டீனேஜ் கேர்ள்ஸ் ஒன்லி டு ஆக்ட் இன் தேர் மூவிஸ். அண்ட் எஸ்பெஷலி பிரேக் எடுத்தேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மறந்துடுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் சிச்சுவேஷன். அதாவது நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு வந்திருப்போம். அதை விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் ஒன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐம் லிட்டரலி டூயிங் தட். ஐம் ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி போய் ஆளுங்களை மீட் பண்ணி லிட்ரலி யூ ஹாவ் டு ட்ரை டு கன்வின்ஸ் தெம் டு கிவ் யூ அ சான்ஸ். யா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஆனால் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு சினிமா இல்லை. ஐ திங்க் முன்னாடி வந்து இது தமிழ் படம், இது மலையாள படம் அப்படின்னு. பட் இன்னைக்கு irrespective ஆஃப் லாங்குவேஜஸ் ஆர்டிஸ்ட் ஆர் ஒர்க்கிங் கிராஸ் ஸ்டேட்ஸ். தமிழ் ஆர்டிஸ்ட் கேரளாவில் இருக்காங்க, கேரளா ஆர்டிஸ்ட் தமிழில் இருக்காங்க, தெலுங்குல படம் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு இது வைடனாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது ஓப்பன் ஆயிருக்குல்ல. ஸோ இதை இப்போ நீங்கள் வந்து பார்க்குறப்ப லைக் 2013 நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இன்னைக்கு 2026 பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கும்ல. த ஆப்பர்ச்சுனிட்டி விண்டோ எனக்கு ஆக்சுவலி அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலை ஆனஸ்ட்லி. நான் அப்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அப்போ எல்லாமே ஈஸியாக வந்தது ஆக்சுவலி. I feel that time was easier for me. ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று வந்துட்டே இருந்தது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எஸ் யூஆர் ரைட். மலையாளி ஆர்டிஸ்ட் கேரளாலேருந்து இங்கே வந்து பண்ணுறாங்க, இங்கேருந்து தெலுங்கு போகிறாங்க, எல்லாமே இருக்குது. பட் அந்த ஒரு ஒரு பிரேக் இருக்குது இல்லையா, அது கிடைக்கணும். நீங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்களே வச்சு எல்லாமே எடுத்துடுறாங்க. ஓகே தே டோன்ட் சி இஃப் தே ஆர் ஃபிட்டிங் த கேரக்டர். நான் பார்க்குற வரைக்கும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டு இப்போ எனக்கு நான் ஒரு படத்தில் நடிச்சு அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஐ எம் எ ஹாட் பீஸ். ஓகே அது எவ்ரிபடி வுட் வாண்ட் டு. அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இன்னும் இருக்குது. அட்லீஸ்ட் வென் ஐ ஸ்டார்டட் தேவர் மோர் ஓப்பன் அப்படின்னு நினைக்கிறேன். புரியுது. ஆனால் இன்னைக்கு ஆஃப்டர் ஆல் திஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் எவ்ரிதிங் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விண்டோ வந்து இட்ஸ் லைக் குவைட் டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்போ நம்ம செகண்ட்லவே நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸாக இருந்திருக்கீங்க அண்ட் யூ ஆர் இன் த பார்ட். மாடல்ஸ் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ மீன் த விண்டோ இஸ் லைக் டிஃப்ரெண்ட் ஆஃப்டர் சோஷியல் மீடியா. அண்ட் மொரோவர் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ்க்கு ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருது. நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிஷன்ஸ் போய் தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்து பல கோர்சஸ் போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கு, அவங்களுக்கு படத்தில் நடிக்க வச்சிடலான்ற ஒரு விஷயம். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தெம் பிகாஸ் ஐ ஃபீல் சேட். அதாவது இப்போ ஒரு சில விஷயங்கள் எனக்குன்னு நான் ஒரு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் இருக்குல்ல, எனக்கு போய் அந்த சோஷியல் மீடியாவில் டான்ஸ் ஆடிக்கிட்டு எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு ஐ எம் அன் ஆக்டர், ஐ வாண்ட் டு ஆக்ட் இன் மூவிஸ். அது நான் தப்புன்னு சொல்லலை. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. இப்போ எனக்கு ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தேன்னா என்னை வந்து ரேண்டமாக எங்கேயாவது கூப்பிட்டு நடிக்க வச்சுருவாங்க. நடிக்க தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபாலோவர்ஸ் கிட்டேருந்து அந்த ரீச் கிடைக்கணும்னு பார்க்குறாங்க. அது என்ன லாஜிக்னே புரியலை. உங்கள் படம் நல்லா இருந்தேன்டா, உங்ககிட்ட மார்க்கெட்டிங் காசு இருந்தேன்னா அந்த படம் ஓட போகுது. அது உங்களுக்கு இப்போ கான்ஃபிடென்ஸ் இல்லாதனால தானே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஃபாலோவர்ஸ் அவங்க போஸ்ட் போட்டு அதுலேருந்து ஒரு மைலேஜ் எதிர்பார்க்குறேன். எனக்கு ஐ ரியலி டோன்ட். எஸ் சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மே பி குட் ஆக்டர், ஓகே, பட் சி ஐ எம் வெரி ஓப்பன்லி சேயிங் ஐ மே கெட் சம் பேக்லாஷ். அவங்க ஆல்ரெடி காசு பண்ணிட்டு இருக்க அந்த வேலையில், அதுதான் அவங்களோட ப்ரொஃபஷன். அவங்க இன்ஃபேக்ட் தேர் ஏர்னிங்ஸ் மோர் தேன் ஆக்டர்ஸ். புரியுதுங்களா? இப்போ நாங்கள் ஒரு படத்துக்கு போனோன்னா பட்ஜெட் இல்லைங்க, லோ பட்ஜெட்டுங்கன்னு நாங்கள் சம்டைம்ஸ் காசு வாங்காமல் நடிப்பேன். பிகாஸ் அந்த பேஷன், எஸ் ஃபார் த பேஷன்.
influencers are getting money from what they are doing. So you are giving them more money and more. What about the actors? நீங்க சொன்ன மாதிரி எத்தனை பேர் நடிக்கணும்னு ஆசையோட நடக்கிறீங்க. So I see that a lot of people say that also. So it's a very painful situation actually for actors. ஓகே ஸோ செகண்ட் லவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி இருக்குன்ற ஐடியாவோட உள்ள போனீங்களா? பிகாஸ் அது நம்ம பார்த்த ஒரு ரியாலிட்டி ஷோ. அந்த ஐடியா உங்களுக்கு இருந்தது அது பிக் பாஸ் மாதிரி இருக்கும் ஆர் இந்த பிக் பாஸ் மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டுச்சா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்னால? ஆமா எனக்கு பிக் பாஸ் மாதிரி இருக்கும்போது பயம் இருந்தது. ஏன்னா அந்த சண்டே அது இதெல்லாம் எனக்கு செட், ஏன்னா அந்த பீஸ் மட்டும் போதும்னு சொல்லி நானே பீஸ் அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், என்னை கூட்டு போய் ரியாலிட்டி ஷோல போறேன். ஸோ அவங்க ரொம்ப கால் பண்ணி கன்வின்ஸ் பண்ணாங்க இது வந்து ஒரு ஃபீல் குட் ஷோ தான், கண்டிப்பா பிக் பாஸ் மாதிரி அந்த மாதிரி டாஸ்கோ இதுவுமே இல்லை. ஆனா போனப்போ அப்படிதான் இருந்தது, எனக்கு நிறைய பயம் இருந்தது. அந்த இதெல்லாம் அங்க இல்லை. தெர் இஸ் நோ குக்கிங், கிளீனிங், இட்ஸ் நைஸ் ஹவுஸ், நைஸ் ஃபுட், அதெல்லாம் செம்மையா பண்ணாங்க. பட் நிறைய பேர் அந்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்குன்னு நான் போக போக தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே அண்ட் ஐ டோன்ட் நோ வை. ஐ மீன் அதுல பிரைஸ் மணியோ வின்னரோ லூசரோ ஒண்ணுமே கிடையாது. அதாவது நம்ம போகுமே சொல்லுவோம் உங்களுக்கு பேர் செட் ஆயிடுச்சு, ஒருத்தர் புரியறதுக்கு 2 weeks தருவோம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா 2 weeksக்கு அப்புறம் நீங்க இருந்துக்கலாம், கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணிக்கலாம், அப்புறம் கடைசியில் உங்களுக்கு ஓகேன்னா நீங்க ரிங் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒருத்தங்கள பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஐ எம் நாட் லூசிங் எனி திங். ஸோ வை பீப்புள் ஹாவ் டு ப்ரிட்டெண்ட் எனக்கு புரியலை. தெர் இஸ் நோ, அதாவது உலகத்துக்கே நம்ம போய் சொல்கிறோம், அதாவது கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸுக்காக எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உட்கார்றதுக்கு தெர் இஸ் ஐ டோன்ட் நோ, இட் டேக்ஸ் நேச்சுரலி அந்த கனெக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன். புரியுது. பட் வாட் டைப் ஆஃப் பர்சன் ஏடன் வந்து எதிர்பார்க்குறாங்க? பிகாஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ செகண்ட் லவ் வெளியே வந்துட்டீங்க அண்ட் it resembles you are open for a relationship maybe. Yeah. So அப்படின்ற பட்சத்துல if you want to go on a date உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பர்சன் இருக்கணும்ன்றது உங்களுடைய ஒரு ஆசையா இருக்கு? the basic checklist. பேசிக் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும், அந்த எங்கிட்ட பழகிற ஒரு விதத்துல இருக்கும். ஸோ நான் இது வேற இன்டர்வியூலும் சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுவேன், நான் அவங்க கூட இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு என்ன பிடிக்கிறேன்னா அதுதான் நான் இனிமேல் பார்ப்பேன். லைக் இஃப் ஐம் வித் யூ, ஆர் யூ மேக்கிங் மீ ஹாப்பி, ஆம் ஐ ஹாப்பி வித் யூ? நான் என்னையே குறையா பார்க்கக்கூடாது. பிகாஸ் இன் மை ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் இட் ஹேப்பன்ட். இட் ஹேப்பன்ட் ஒன்ஸ் அண்ட் ஒன்லி ஒன்ஸ், பட் இட் இம்பேக்டட் ஸோ மச் தட் ஐ வில் பி கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம். You lost a lot of things. Yeah, I lost a lot. ஸோ எல்லாரும் அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது, என்ன அலாம வச்சேன் நான் ஓகே தான், போதும், அவ்வளோதான். கிரேட். ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் சினிமா, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் வாட் டைப் ஆஃப் ரோல்ஸ் யூ வாண்ட் டு டூ நவ்? Oh, well, I want to do something substantial. I heard some script. அதே மாதிரி சோங்குக்காக வர ரொமான்டிக் ஹீரோயின் மாதிரி இருந்தது. கொஞ்சம் அதுவும் நல்லதுதான் ஒன்ஸ் இன் அ வைல். நான் இப்போ கம்பேக் மாதிரி பார்க்கும்போது ஐ வாண்ட் சம்திங் ஸ்ட்ராங் அண்ட் அந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? சர்டன் ரோல்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்து எனக்கு அந்த மாதிரி இருந்தது. அப்படி திடீர்னு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு இல்லை, பட் ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்னா ஐ திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ். யா, so that's the thing. Yeah, perform பண்றதுக்கு ஏதாவது இருக்கணும். As I want to be known as a good actress, not like just a heroine. So yeah, அது நடந்தா ஓகே. ஒருவேளை திருப்பி பிக் பாஸ்க்கு கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ தெரியல. never say no. நான் அதாவது I will never do reality show ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன் நான். because நான் மூவிஸ் பண்ணிருந்தப்ப என்ன கூப்பிட்டிருந்தாங்க பிக் பாஸ். I said no. அப்படியா? ஓ ஓகே. yes. மலையாளம்ல இல்ல, நான் இங்க தான் இருந்தேன், சென்னையில. கமல் சார் இருந்த. ஆமா. ஓகே. யா, சோ எனக்கு செட்டே ஆகாதுன்னு. ஆனா இப்போ நான் செகண்ட் லவ் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் நோ, பட் ஐ ஸ்டில் இப்போ என்ன கேட்டா நான் நோ தான் சொல்லுவேன், பட் யூ நெவர் நோ at that time what happens. Yeah, definitely. So we had a great conversation. And it's so great to have you here and நிறைய பாசிட்டிவா இருக்கீங்க. I think a lot happened and that thing என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ மேபி திஸ் இஸ் தட் பர்பஸ் ஃபார் தட். நீங்க பட்ட அந்த சர்டன் இயர்ஸ் ஆஃப் கஷ்டம் வந்து இதுக்கான ஒரு ஃப்ரூட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். வி ஹேட் a great time. Thank you. Bye. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.